கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்துக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவனை பிடித்திருந்த ஆவியிலிருந்து அவனை விடுவிக்க முடியாக கொண்டு வந்ததை நாம் இப்பொழுது வாசித்த பகுதியிலே விளங்கிக் கொள்ளலாம். அப்படி அவன் வந்தபோது இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அங்கு இல்லை. உடனடியாக அவருடைய சீசரிடத்தில் கொண்டு போய் அவன் விடுகிறான். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருந்தது. அப்படினால் அவனுடைய விசுவாசம் சீசர்கள் மேல், அவருடைய ஜெபங்கள் மேல் அவனுக்கு நிலை நிற்காமல் போயிற்று. இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். வந்தபொழுதுதான் அந்த பிசாசின் போராட்டத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனிடத்தில் விசாரித்தார். அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று, இந்த போராட்டம் உண்டாகி இந்த பிசாசின் தாக்குதல் உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று? அதற்கு அவன் சொல்கிறான், சிறுவயது முதற்கொண்டே அவனுக்கு அது உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தரித்திரம் சில நேரத்தில் சிறு பிராயத்திலிருந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கும். சில வியாதிகள் சிறு பிராயத்திலிருந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கும். சில போராட்டங்கள், மன போராட்டங்கள், சில கேள்விகள், சில பிரச்சனைகள் உங்களுடைய சின்ன வயதிலிருந்தே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கும். பெற்றோர்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் உண்டு, நண்பர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, சொந்தக்காரர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. இப்படி பல விதங்களிலே இன்றைக்கு சின்ன வயசிலேயே சிலருக்கு மனக்காயங்கள், அடிக்காயங்கள், உள்ளத்தின் ஆழத்தில் உரைக்கக்கூடிய சில சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்வையே, போக்கையே அது மாற்றி விடுகிறது. ஒரு சகோதரிக்கு தன்னுடைய தகப்பனை பார்த்தாலே ஆகாது, சுத்தமாகாது. ஏனென்றால் அவர்கள் அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளிடத்தில் நடந்து கொண்ட விதம் அப்படிப்பட்டது. அது அவளால் தாங்கவே முடியல. இப்ப இவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, இவளுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து விட்டது. அந்த தகப்பன் கடைசி நிமிடத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் கூட அவளுக்கு அந்த தகப்பனை பார்க்கணும், பேசணும், அவரை மன்னிக்கணும் அப்படிங்கிற தாட்டே வரல. ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு காயம் சின்ன வயசுலேயே அந்த தகப்பன் மேல அந்த பிள்ளைக்கு உண்டாகிவிட்டது. திருப்பி நான் அவளுக்கு சொன்னேன், நம்ம சபை இல்லை, இன்னொரு இடத்துல உள்ள சபை, நீ போய் எப்படியாவது அவரோட ஒப்புரவாகிவிடு. இவள் போய் தகப்பனிடத்துல ஒப்புரவானாள். ஆனால் அந்த தகப்பன் அப்படியே கல்லான இருதயம் போல இருந்துட்டான். போன மாசத்துல அவர் இறந்தும் போயிட்டார். அவளுக்கு ஒரே குழப்பம், நான் மன்னிப்பு கேட்டேன், ஒப்புரவாயிட்டேன், பட் அவருக்கு அதுல உணர்வே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி. சின்ன வயசுலயே இந்த தாக்குதல் அவளுக்கு இருந்தது. அதுபோல வியாதியோ, பலவீனமோ, பிசாசோ, வறுமைகளோ, நெருக்கமான சூழ்நிலைகளோ, நிந்தை, அவமானம், கேவலங்களோ நம்முடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நம்முடைய வாழ்வை ஒரு வித்தியாசமான பாதையில அது கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மத்தியிலும் இருக்க முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த தகப்பனிடத்துல கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிறான், இந்த ஆவி அவனை சின்ன வயசிலேயே தாக்கிவிட்டது. அதனுடைய தாக்குதலுடைய கொடூரம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்த தகப்பன் சொல்லுகிறான், இது இவனை கொல்லுகிறதற்காக ட்ரை பண்ணுகிறது. அப்படினால் அது அவனை தீயில் தள்ளுகிறது, இல்லாவிட்டால் தண்ணீரில் தள்ளுகிறது. இந்த இரண்டு இடங்களும் மனிதனை கொல்லும் சக்திகள். ஒன்று தீ, மற்றொன்று தண்ணீர். தீ என்று சொல்லும் பொழுது அது ஒரு சோதனையின் பாதை. தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு உலகத்தின் பாதை. இந்த உலகத்தின் பாதையில கொண்டு போய் உலக கவலை, இல்லாவிட்டால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஒன்னு தரத்திரத்தை கொடுத்து அவனை மொத்தமா டவுன் பண்ணுவான், இல்ல அவனை ஐஸ்வர்யனாக்கி அவனை தன்னுடைய தெய்வீகத்திலிருந்து வெளியே இழுத்துருவான். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஐஸ்வர்யம் எதனால கிடைக்கிறதுன்னு நீங்க பார்க்கணும். ஐஸ்வர்யத்தை கிடைக்க போது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யம் தானாய் வரும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர்
ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை வெளியே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி முடியலையா, உனக்கு தரித்திரத்தை கொடுத்து உன்னை வெளியே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதான் உலகம். உலகம் என்பது தண்ணீர் என்பது அது திரளான ஜனங்கள் மத்தியில் உள்ள ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நமக்கு தண்ணீர் தேவைங்கிறது போல டெய்லி பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருப்பான். இன்னொரு பகுதியில அக்னி பரீட்சைகள். இன்னொரு விதத்துல சொல்ல போனால் தண்ணீர் என்று சொல்லுகிறது கேவலம், நிந்தை, அவமானம், கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள், இல்லாத பழிகள், இதுக்கு பெயரும் தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வருகிற ஒரு சூழ்நிலை வேதத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு பகுதியில அக்னி சோதனைகள். நிக்க முடியாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது, சபையில நிக்க முடியாது, ஊர்ல இருக்க முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது, மனசுல ஒரு நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட போராட்டங்கள். ஆனால் இவைகளுக்கு எல்லாமே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தமாக பல பதில்களை கொடுத்திருக்கிறார். நீ அக்னியில் நடக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, இது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் என்பதை தெய்வம் அறிந்து அவர்களை ஏற்கனவே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினால் இவைகள் உன்னை பற்றாது, இவைகள் உன்மேல் புரளாது என்றும் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இங்கே தண்ணீர் அக்கினி ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வாலிப பையனை சின்ன வயசுல இருந்து இந்த ஆவி பிடிச்சு எங்கேயாவது தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இவனை போய் தள்ளி விட்டுரும். எங்கேயாவது குளிக்க எங்கேயாவது கூட்டு போனாங்க, இல்ல ஒரு அருவி கிட்ட கொண்டு போனாங்க, ஃபால்ஸ் கிட்ட கொண்டு போனாங்க, இல்ல ஏதாவது ஒரு தொட்டி கிட்ட இருந்தானா பட்டுன்னு அப்ப இந்த ஆவி வந்து அவனை உள்ள தள்ளிடும். ஏனென்றால் அது ஒரு வலிப்பு வல்லமை, சந்தர ரோகி, இல்லாவிட்டால் அது ஒரு ஃபிட்ஸ், காக்கா வலிப்புன்னு சொல்றாங்களே அது. இது அவனை ரெண்டு விதத்துல சேதப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தது. இந்த நேரத்தில் தான் அந்த தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைய மெசேஜ் கர்த்தருடைய உதவி. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய உதவி உனக்கு தேவை. தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவனுடைய கேள்வி கொஞ்சம் சந்தேகமான ஒரு கேள்வி. எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உம்மால உதவி செய்ய கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தினுடைய முதல் பகுதியிலேயே தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொண்டிருந்த அந்த வல்லமையை உனக்காக கர்த்தர் அளிக்கப் போகிறார். ஒன்று. இரண்டாவது, உன்னை தீயிலிருந்தும் தண்ணீரிலும் விளைவிக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, இனிமேல் அந்த பாதையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரப்போகிறார். எழுதி வச்சுக்க, இந்த ஆராதனையில வந்ததுனால உனக்கு தேவன் செய்யற முதல் 2 காரியங்கள். ஒன்று, உன்னை தள்ளிக்கொண்டே இருந்துச்ச ஒரு வல்லமை, அந்த வல்லமையை உன்னை விட்டு அவர் ரிமூவ் பண்ண போறார். இரண்டாவது, இனி தீயிலும் தண்ணீரிலும் உனக்கு சேதம் உண்டாகாது. உன்னுடைய அக்கினி பரீட்சையின் காலங்கள் முடிந்து விட்டது. உன்னுடைய நிந்தை, அவமானங்கள், வேதனைகள் என்ற பாதையை கர்த்தர் ஸ்டாப் பண்றார். வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது, அதை கடந்தபோது அவன் சொல்லுகிற வார்த்தை வேதத்திலே தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, இது தாவீதினுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாதை வந்ததை அவன் ஒத்துக்கொள்கிறான். ஆனாலும் அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த ரெண்டுக்கும் அடுத்ததுதான் செழிப்பான பாதை. மனுஷரை எங்க தலையில மேல நடந்து போக பண்ணினீங்கிறது ஒரு பெரிய கேவலமான ஒரு சூழ்நிலை. தாழ்ந்து தலை குனிஞ்சு முகம் எடுத்து பார்க்க முடியாம அப்படியே கேவலப்பட்டு வீட்டுல, ஊர்ல, குடும்பத்துல, சமுதாயத்துல, சபையில அப்படியே நீ தலை குனிஞ்சு போன காலங்கள்லாம் உண்டு. உனக்கு உன் நியாயத்தை சொல்ல முடியாது, உன்னை நீதிகரிக்க முடியாது, உன் பக்கத்துல உள்ள நியாயத்தை நீ வெளிப்படுத்த உனக்கு உரிமை இல்லாமல் போய்விட்டது, அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட பாதைகள் உண்டு. ஆனா இதுக்கு அடுத்து தீ,
அதுக்கு அடுத்து தண்ணீர். ஆனா இதுதான் வாழ்க்கை முழுசும் இருக்குன்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது இதற்கு பின்பு அவன் அனுபவத்துல சொல்றான், செழிப்பான இடத்தில் நீர் என்னை கொண்டு வந்து விட்டீர். அப்படி விடுவாருங்கிற விசுவாசம் உள்ளவங்க ஒரு கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தேவனுடைய பாதை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தீயில் கொண்டு போகிறார்னு சொன்னா தண்ணீர் வரப்போகுதுன்னு அர்த்தம். தண்ணீர் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து தேவன் கொண்டு போற இடம் இது அடுத்து ஒரு சோதனை அல்ல, அடுத்து உனக்கு ஒரு செழிப்பான இடம் உண்டு. அதனால நீங்க இது ஒரு பாதை என்பதை இல்லாவிட்டால் இந்த பாடத்துல ஒரு போர்ஷன் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, அந்த தகப்பன் கேட்கிறான், எனக்கு உதவி செய்யக்கூடுமானால் உதவி செய்யும். தேவன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இன்றைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்துல உனக்கு உதவி செய்யும் தெய்வமாக அவர் வந்திருக்கிறார். முதலாவது அந்த பிள்ளையை விடுவிக்கணும், அதுதான் அவனுடைய தாட். அது எதை காண்பிக்கிறது? அவனுக்கு ஒரே பிள்ளை. வேதம் சொல்லுகிறது அது அவனுக்கு ஒரே பிள்ளை. அந்த ஒத்தைக்கு ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் அது பயங்கர கொடூரமாக இருந்தது. வேதனையோடு காணப்பட்டான். அந்த ஒரே பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருந்தது. இந்த ஒரே பிள்ளை என்பது நம்முடைய ஜீவியத்தில் உள்ள ஆண் பிள்ளையை காண்பிக்கிறது, இல்ல ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே ஒரு ஆண் பிள்ளையை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த ஆண் பிள்ளையை குறித்த தேவனுடைய திட்டம் சிங்காசனத்துக்கு போவது. ஆனால் அந்த ஆண் பிள்ளையை குறித்த தேவனுடைய பிசாசின் திட்டம் அந்த குழந்தையை விழுங்குவது அவனுடைய திட்டம். 4ஆம் வசனம் வாசிங்க. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த பிள்ளையை விழுங்குகிறது, அதாவது தீயில தள்ளி விடுறது, தண்ணீர்ல தள்ளி விடுறது, சான்ஸ் கிடைச்சா விழுங்கிறது. எப்படி ஆயினும் அந்த குழந்தைய விழுங்குறது தான் பிசாசின் திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னா, அந்த குழந்தைய சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறது தேவனுடைய திட்டம். எது சரியான திட்டம்னு நீங்க பாருங்க. ஆனா இந்த பிள்ளைய அழிக்கிறதுக்காக தீயிலும் தண்ணீரும் தள்ளிவிட்டு அந்த ஆண் பிள்ளையை அழித்து விடும்படியாக சிறு வயதிலிருந்து அந்த வல்லமை அவனோடு போராடி கொண்டே இருந்தது. இந்த தகப்பனும் எவ்வளவோ முயற்சி எடுத்தான். தன்னுடைய பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும், தீயில அழிந்து போய்விடக்கூடாது, தண்ணீர்ல மூழ்கி விடக்கூடாது, அவன் கருகி விடக்கூடாது, சுட்டரிக்கப்பட்டு விடக்கூடாது, அவனுடைய வாழ்க்கை நஷ்டப்படக்கூடாது என்பதுல அந்த தகப்பன் எவ்வளவோ கவனமாக இருந்தாலும் இந்த வல்லமை போராடி கொண்டே இருந்தது. இந்த இடத்துல தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யக்கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு தெய்வம் நம்முடைய ஆராதனையில இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் தெய்வமாக வந்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில நீங்கள் போய்க் கொண்டிருந்தாலும், தண்ணீரில் நீங்கள் மூழ்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். நீங்கள் அக்னியின் பாதையில நீங்கள் போய்க் கொண்டிருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். வேதம் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயங்கரமான எழுத்தின் பிரகாரமான ஒரு அக்னி சூளை. வேதம் சொல்லுகிறது 7 மடங்கு அது அக்னி சூளை இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் வெந்து போகவில்லை. ஏசாயா 43:2 அங்கே திட்டமாய் நிறைவேற்றப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். நீ அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். திரளான தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை. நீங்க பாருங்க, செங்கடலை கடந்ததை நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த தண்ணீர்ல இறங்குறாங்க, ஸ்கோல் நீட்டின உடனே தண்ணீர் அப்படியே பிரியுது. வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய மதில் போல தண்ணீர் நின்றது. தண்ணி எப்படி மதில் மாதிரி நிற்கும்? ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த செகண்ட் கர்த்தர் அதை உலர்ந்த தரையாய், அதை நீங்க ஒரு ஆராய்ச்சியில நான் படிச்சு பார்த்தேன் ஒரு புக்ல. அதாவது தேவன் அந்த செங்கடலை பிளக்கிறதுக்கு அந்த டைம் மோசே கோல்களை நீட்டினான், செங்கடல் 2ஆக பிளந்தது, ஜனங்கள் கடந்து போனார்கள். இது ரொம்ப சிம்பிளான வார்த்தை, கேட்கறதுக்கு ரொம்ப ஒண்ணுமே இல்ல, சுவாரஸ்யம் இல்லாத ஒரு கதை மாதிரி இருக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, பூமி உண்டானது முதற்கொண்டு அது ஒரு கடலாக இருந்த இடம், சேரும் சகதியுமான இடம், பயங்கர கரடு முரடான இடம். ஆனா தெய்வன் அந்த இடத்துல அந்த கோலை நீட்டி பிரிக்கும் போது ஒரு பெரிய ஹீட் ப்ராசஸ் உண்டு பண்ணாரு. உடனே இந்த தண்ணி அப்படி அக்னி மதில் போல அது மதில் போல நின்றுச்சு.
இங்க ஹீட் process உள்டாரு பாருங்களா. இது எல்லாமே உலர்ந்த பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் உலர்ந்த தரை வழியாக என்ன செஞ்சார்கள்? அதை கடந்து போனார்கள். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடம் எப்படிப்பட்ட இடம். சமீபத்திய ஆராய்ச்சியில அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணா பார்வோனுடைய ரதத்தினுடைய அந்த சக்கரங்கள் எங்க கிடக்கு? அங்க கிடக்குதான். பார்வோன் அந்த காலத்துல பார்வோன் எகிப்துல பின்னால வந்து அந்த செங்கடல்ல நெஞ்சிட்டான், மூழ்கடிக்கப்பட்டு அழிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு கண்டுபிடிச்சு அந்த ரதத்தினுடைய அந்த சேரட்டுடைய வீல்கள் அங்க கிடக்கு. அந்த பாதையில கர்த்தர் எவ்வளவு அருமையாக அவங்கள சேரும் சகதியும் இல்லாம உலர்ந்த தரை வழியா நடத்தி கொண்டு போனார். இது ஒரு விஷயம் அல்ல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யோர்தானை பத்தி பைபிள் சொல்லி இருக்கிறது. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் கரையிலேயே அரிச்சுக்கிட்டு போகும். அதையே அப்படியே பிரேக் பண்ணி உடன்படிக்கை பெட்டியை உள்ள விட்டு ஊழியர்களுடைய பாதங்கள் பட்ட உடனே அதை ரெண்டு அப்படியே பிளக்க வச்சார். அதுலயும் பாருங்க ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக, அதாவது செங்கடலை விட யோர்தான்ல தான் 2000 முழம் அப்படின்னு எவ்வளவு 3000 அடி பெட்டி இருக்கிற இடத்துல இருந்து 3000 அடி கேப்ல தான் யார் போனா? தாண்டி தான் ஜனங்கள் போனாங்க. அப்ப அதையும் தாண்டி தேவன் வழியை உண்டு பண்ணி வச்சிருந்தார். லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்து போக முடியாது. அப்படினால் தீயையும் தண்ணீரையும் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒன்று வாக்குத்தத்தம், அவைகள் உன்மேல் புரளாது, அவைகள் உன்மேல் பற்றாது. ஆனா இங்க இந்த வாலிப பையனை இந்த வல்லமை அடிக்கடி தாக்கி கொண்டே இருந்தது. அப்பதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அந்த உதவி என்னன்னு சொன்னா 2 காரியம். ஒன்று, அந்த ஆவி நிறுத்தப்படுகிறது. அந்த ஆவி போனாலே எல்லாமே போயிடும். இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ளே இப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டங்கள்ல நீங்க போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் தேவன் இந்த பிரசங்கத்தை பண்ண சொல்றார். நான் தீயிலே போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன். அக்கினி பாதையிலே போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியாக என்னுடைய கரத்தை நீட்டுகிறேன். அப்ப அவன் சொல்றான், எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை இயேசுவை அதிகமாய் தொட்டது. எங்களுக்கு உதவி செய்யும். அவர் மனிதனுக்கு உதவி செய்ய முடியாகத்தான் அவர் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் மனுஷனுடைய உதவி விருதா என்று 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. இல்லாவிட்டால் 108ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. 2 வசனமும் ஒரே வசனம் தான். இக்கட்டில் எங்களுக்கு தெய்வமே நீர் உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனுடைய உதவி எல்லாம் உதவி செய்யறது போல செஞ்சிருவான், சொல்றது மாதிரி சொல்லியும் காட்டிடுவான். அப்படித்தானே? அதுதான் மனுஷனுடைய உதவி. எப்படி ஆயினும் யார்ட்டையாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவனால சொல்லாம இருக்க முடியாது. சொல்லலைன்னா தலை வெடிச்சிடும். அதை எந்த விதத்திலேயாவது நான் தான் செஞ்சேங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் மனுஷன். அதை கேட்கும் போதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமாயிருது. என்னடா சொல்லி காட்டிட்டானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இக்கட்டில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இவனுடைய இக்கட்டு என்று சொல்லுகிறது அவனுடைய ஆண் பிள்ளை சோதனையில வேதனையில நிந்தைகள்ல அவமானங்கள்ல அழிவை நோக்கி மரணத்தை நோக்கி சாகவை நோக்கி போய்கொண்டே இருந்தது. அப்பதான் இவன் சொல்றான், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு அவனுக்கு உதவி செய்ய அந்த இடத்துல அவர் நின்று கிரியை செய்து கொண்டிருந்தார். இயேசு அவனுடைய கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்தார். வாசியுங்கள், மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது ஒரு அருமையான வார்த்தை. இதை கேட்ட உடனே அவன் 2வது ஹெல்ப்புக்கு வந்துட்டான். முதல் ஹெல்ப் என் பிள்ளைக்கு நீ உதவி செய்யணும். அது எதை காண்பிக்கிறது? சோதனையில் எனக்கு உதவி செய்யும். என்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பிரச்சனைகள் அக்கினி பரீட்சைகளில் எனக்கு உதவி செய்யும். இது ஃபர்ஸ்ட் உதவி. 2வது, இப்போ அடுத்ததாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். பிள்ளைக்கு உதவி செய்யறது ஒரு பகுதி. 2வது, இப்ப தகப்பனுக்கு ஒரு உதவி செய்யறார். முதலாவது அவனுடைய வேண்டுதல் தன்னுடைய பிள்ளைக்காக. இது எதை காண்பிக்கிறது? முதலாவது, உன்னுடைய வேண்டுதல் உன்னுடைய ஆத்துமாவுக்குரியதாக இருக்க வேண்டும், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தேவையாக இருக்க வேண்டும். 2வது,
உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது அவனுடைய ஜெபம், பிசாசினால் பாதிக்கப்பட்டு தீயிலும் தண்ணீரிலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற தன்னுடைய ஆண் பிள்ளைக்காக அவன் போராடினான். என் பிள்ளை மரித்து விடக்கூடாது, உன்னுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு விடக்கூடாது, உன்னுடைய தெய்வீகம் நஷ்டப்பட்டு விடக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் நஷ்டப்பட்டு விடக்கூடாது, உன்னுடைய பிரதிஷ்டை நஷ்டப்பட்டு விடக்கூடாது, உன்னுடைய நீ எடுத்த தீர்மானங்கள் நஷ்டமடையக்கூடாது, நீ அறிந்த சத்தியத்துக்கு மாறாக நீ போய்விடக்கூடாது. அவன் சொல்றான், என் பிள்ளைக்கு நீர் உதவி செய்ய கூடுமானால் மனதிறங்கி ஏதாகிலும் உடனே உதவி செய்யும். இப்போ சொல்றான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கவும் எனக்கு நீர் உதவி செய்யும். எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்மில் எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம், எத்தனை பேர் அவிசுவாசத்தோடு வந்திருக்கிறோம்? நீங்களே உங்களை மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க. நமக்கு சூழ்நிலை பார்த்த உடனே விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு காலையில நான் ஒரு மிஷனரி புக்கை படிச்சேன். அதுல ஒருத்தர் மிஷனரியா போறாரு, சூடானுக்கு போறாரு. அங்க போய் இறங்கி ஊழியத்தை போகலான்னு சொன்னா அங்க இருக்கிற ஏற்கனவே இருந்தவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஊழியமே செய்ய முடியாதுங்க, இங்க பயங்கர மலேரியா இருக்கு, அது போக உங்களால அந்த ஜனங்கள் மத்தியில நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பமே இவங்களுக்கு பாதி விசுவாசம் நெஞ்சிருச்சே, உடஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவன் இப்படி சொல்றானே அப்படின்னு திருப்பி உள்ள போறாங்க. உள்ள போனா 3 பேர் போனதுல ஒருத்தன் டக்குன்னு மலேரியால பாதிக்கப்பட்டு செத்து போயிடான். முக்கியமா போன மிஷனரி உடனே கப்பல் ஏறி எங்க ஓடிட்டாரு, இங்கிலாந்து போயிட்டாரு. அவனுக்கு வருத்தம். அங்க போன பிறகு சே அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டோன்னு இவங்க எல்லாம் தெரியப்படுத்தினாங்கன்னு நம்ம வந்துட்டோமே, நம்ம தரிசனத்தை விட்டுட்டோமே அப்படின்ட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு இன்னும் கொஞ்சம் வேதத்தை அறிஞ்சு இன்னும் ஸ்டடி பண்ணிக்கிட்டு திருப்பி வராரு. திருப்பி வந்தா திரும்பவும் இதே மாதிரி அவங்க அதேரியப்படுத்தினாங்க. அதையும் தாண்டி உள்ள வந்தா இவருக்கு மலேரியா வந்து இவர் செத்து போற லெவலுக்கு வந்துட்டாரு. கடைசியில அந்த மிஷனரி டீம் எல்லாம் சொல்லிச்சு, நீ போயிடுன்னு. திரும்பவும் போயிட்டாரு. அங்க போய் சுகமாயிடுச்சு. திரும்ப இவருக்கு பயங்கர வேதனை போயிருச்சே, 2 ட்ரிப் நம்ம மெனிஞ்சிட்டோம், பின் வாங்கிட்டோமே, எப்படி ஒரு மடத்தனமான வேலை செஞ்சிட்டோம், நம்ம அங்கெல்லாம் செத்துருக்கணும். திரும்ப வர, திரும்ப வந்து நின்னு ஊழியம் செய்யற மனுஷன். நின்னு ஊழியம் செய்யும் போது கொஞ்சம் பேரு இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. திரும்ப அங்க ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, யுத்தம் அப்படி இப்படின்னு வந்துருச்சு. யுத்தங்கள்லாம் முடிஞ்சு மறுபடியும் அந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு இவரு திரும்ப ட்ரை பண்ணி போகும்போது பார்த்தா ஒரு 100கணக்கான பேர் ரட்சிப்புல இருந்த இடத்துல 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த இது விளைச்சல் கண்ணு முன்னாலேயே அவனால பார்க்க முடிந்தது. எப்படி இருக்கும்? நீங்க இந்த கூட்டத்துல விசுவாசத்தோடு வந்திருக்கீங்களா, அவிசுவாசத்தோடு வந்திருக்கீங்களா? ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்கிறோம், பதில் இல்லை. முழங்கால் போட்டு போட்டு பார்க்கிறோம், உதவி செய்வார் இல்லை. இப்படிப்பட்ட பகுதி நமக்கு தான் வந்திருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பாதை வந்திருக்கிறது. யோபு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 6:13. எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. எனக்கு உதவிங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, சகாயம்ங்கிற அந்த சப்போர்ட் எனக்கு இல்லாமே போயிடுச்சே. ஒரு உத்தமனுடைய அறிக்கை, ஒரு சன்மார்க்கனுடைய அறிக்கை, தேவனுக்கு பயந்த மனுஷனுடைய அறிக்கை, பொல்லாப்புக்கு விலகின ஒரு தெய்வீகமான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அறிக்கை. 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே விசுவாச பரீட்சையில இழந்து போன ஒரு மனிதன், தன் சொத்து சுகங்களை ஒவ்வொரு நாளிலே ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே போய் கடைசியாக தன் மனைவி கூட அவனை பரியாசம் பண்ணக்கூடிய நிலவரத்தில் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றான், உதவி செய்வார் எனக்கு இல்ல, உதவி என்னை விட்டு போய்விட்டது, சகாயம் என்னை விட்டு அற்று போயிற்று. இந்த சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறார்? பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு முதலாவது உன்னுடைய ஆண் பிள்ளையோடு இல்லாவிட்டால் உன்னுடைய ஜெயஜீவியத்தோடு சிங்காசனத்தை சுதந்திரிக்க போகிற உனக்குள்ள இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற ஜீவனுக்கு விரோதமாய் போராடின அசுத்த ஆவியை நிறுத்தும்படியாக, அந்த வல்லமையை கடிந்து கொள்ளும்படியாக, அந்த விஷயத்தில் உனக்கு உதவி செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இரண்டாவது, அவர் உனக்கு உதவி செய்யற காரியம் மிகவும் முக்கியமானது. உன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் அவர் உனக்கு உதவி செய்ய போறார். அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? வாசிங்க மறுபடியும் 24ஆம் வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அவன் அழுகுறான்.
என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு போகட்டும், எனக்கு இந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் எனக்கு வேண்டாம். பைபிள் சொல்லுகிறது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடி நீங்கள் என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையா இருங்கள் சொல்லியிருக்கு. அவிசுவாசம் மட்டும் தயவு செய்து ஒரு விசுவாசிக்குள்ள வரவே கூடாது. அது வந்துருச்சுன்னு சொன்னா பிசாசுக்கு நம்ம கதவை ஃபுல்லா திறந்து விட்டுட்டோம்னு அர்த்தம். எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அவிசுவாசம் வருதோ அந்த நிமிஷமே அது நம்மளை விட்டு தேவனை விட்டு வெளியே கொண்டு போயிடும். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்றா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல இருந்து இந்த பிசாசு போராடிக்கிட்டே இருக்கு, இவனுக்கு இது போகுங்கிற ஒரு விசுவாசமே வரல. இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும், இந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும், இது தீயும் தண்ணீரையும் ஜெயிச்சிரும், இது நிலைத்திருக்கும், இந்த பிள்ளையை கர்த்தர் விடுதலை ஆக்குவார் என்கிற நிச்சயமே அவனுக்கு சுத்தமா போயிடுச்சு. ஏனென்றால் கொடூரம் கூடிக்கிட்டே தான் வருதே தவிர விடுதலையின் வல்லமை அவனை சந்திக்கவே இல்லை. அவனுக்கு பாசிட்டிவா எதுவுமே நடக்கல, நடந்து கொண்டிருக்கலாம் நெகட்டிவா நடந்ததுனால அவனுக்கு அப்படி ஒரு சிந்தை இருந்தது. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத வல்லமை. இன்னும் சொல்ல போனால் அவிசுவாசம் தேவனுடைய கரங்களை கட்டி விடுகிறது. அந்த இடத்துல இயேசுவே செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. மனிதகுமாரனானாலும் தேவகுமாரனானாலும் அற்புதங்களை செய்கிறவரானாலும் அதிசயங்களை செய்கிற ஒன்றான மெய்தேவனாலும் அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. அப்ப அவிசுவாசம் எந்த இடத்துல இருக்கோ தேவன் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாதவராய் கைகள் கட்டப்பட்டவராய் நின்று கொண்டிருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவிசுவாசமான அந்த பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு உன்னை விலக்கிவிடும். அப்படிப்பட்ட இருதயம் உனக்குள் இராதபடி எச்சரிக்கையா இருக்கு என்று சொல்லி இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு 2 காரியத்துல சீசர்களை சத்தம் போட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு 2 காரியத்துல சத்தம் போட்டார். ஒன்று அவருடைய இருதய கடினம், 2வது அவர்களுடைய அவிசுவாசம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசு சத்தம் போடுறார், இந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன் அவிசுவாசப்படுறீங்கன்னு சொல்றார். அதனால நமக்கு இந்த நாட்கள்ல அவிசுவாசத்தை நீங்கும்படியாக கண்ணீரோடு செபிக்கணும். ஆண்டவரே விசுவாச கண்கள் தாரும், விசுவாச சிந்தை தாரும். நமக்கு பாருங்க, பாஸ்டர் டிவி சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துல வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் பல இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. காஷ்மீர்ல ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு கண்ணு இல்ல, 2 கண்ணு இல்ல, குழி விழுந்து கிடக்குது. அப்ப அந்த பிள்ளையை பெத்து எடுத்த அந்த பெண்ணுக்கு பயங்கர வருத்தம், இப்படி ஒரு பிள்ளையை பெத்துட்டோமே. அந்த பிள்ளை அந்த சகோதரியுடைய மாமியார் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு தாம் பையனுக்கு இப்படி ஒரு குழந்தை, கண்ணு இல்லாத 2 கண்ணு இல்லாத ஒரு குழந்தை பிறந்துருச்சேன்னு சொல்லி 2 பேரும் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு சாவு வீடு மாதிரி இருந்துச்சு. பிள்ளை பிறந்துச்சுங்கிற செய்தி கேட்டு புருஷன் வந்தானா, வாலிப பையன், அவன் வந்தான். அவன் விசுவாசி, இவங்களும் விசுவாசி தான். இப்ப வந்துட்டான். வந்து பார்க்கும்போது அம்மாவும் மனைவியும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆச்சு, பிள்ளை நல்லா தானே இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொன்ன. நல்லா பாருப்பா, பிள்ளைக்கு என்ன இல்ல, 2 கண்ணும் இல்ல, இப்படி ஒரு பிள்ளை பிறந்துருச்சு நம்ம சந்ததிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதாங்க. அவன் சொன்னானா, இதுக்கு ஏன் அழணும் அப்படின்னா, இதுக்கு ஏன் அழணும் அப்படின்னா. உடனே அவங்க சொன்னாங்களா, என்ன இவன் என்ன புத்தி பதிலிச்சு மாதிரி பேசுறான், 2 கண்ணும் இல்லை, இதுக்கு அழாம என்ன சிரிக்க வச்சுவாங்க. அப்ப அந்த பையன் சொன்னானா, அந்த வாலிப பையன், இது இந்த குழந்தைய கொடுத்த கர்த்தர் 2 கண்களையும் தரமாட்டாரா, நிச்சயமா என் பிள்ளை கண்ணு தருவாரு, நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு சொன்னான். பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கொஞ்ச நாள்ல 2 கண்ணு முளைச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆனா உன்னுடைய விசுவாசம் தான் அங்க நிக்கிற முக்கியமான விலை மதிப்புள்ள ஒரு பொருள். அதனாலதான் சொல்லி இருக்கிறது அருமையான விசுவாசம், விலையேறப்பட்ட விசுவாசம், ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசங்கிறது அதுக்கு ஈடாக எதையுமே பண்ண முடியாது.
அந்த அளவு நம் தேவன் மேல நமக்கு பயங்கரமான ஒரு விசுவாசம் என்ன செய்யணும், இருக்கணும். அதை நீங்க பயிற்சி வைக்கணும். அதை பயிற்சி வைக்கணும்னா நீங்க பைபிளை நல்லா படிங்க. விசுவாச வீரர்கள் எபிரேயர் 11 உட்கார்ந்து கரைச்சு குடிச்சிருங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கும் அங்க இருக்கு, காணிக்கை செலுத்துறவனுக்கும் இருக்கு, ரத்த சாட்சியா மரிக்கிறவனுக்கும் அங்க இருக்கு, எல்லா பகுதியிலும் ராபோஜனம் எடுக்கிறவனுக்கு அங்க இருக்கு, விசுவாச போராட்டத்தில் நிக்கிறவனுக்கு அவனுக்கு எல்லாம் விசுவாசத்தினாலே 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 எல்லாமே அவங்க பை ஃபெய்த் எல்லாமே அப்படித்தான் நடப்பிட்டாங்க. நமக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு? இந்த இடத்துல இந்த தகப்பன் தன்னுடைய குறைய ஒத்துக்கிட்டான். ஒரே ஒரு ஜெபம் சொல்றா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க நீங்க. அதுக்கும் யார்தான் ஹெல்ப் பண்ணணும்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவர் தான் உதவி செய்ய முடியும். ஏனென்றால் அவர் விசுவாசத்தில் வல்லவர். அவருக்கு பயங்கரமான விசுவாசம். யோவான் 14:1 நீங்க பார்த்தீங்கன்னா, என்னிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆனா மூல பலி பயிர்ப்புல அப்படி இல்லையா? என்னுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயும் இருங்கள். என் மேல மட்டும் நீ விசுவாசத்தை வச்சா போதாது, எங்களுடைய விசுவாசம் உனக்கு வரணும்னு சொல்றாரு. ஆண்டவர் மேல ஒரு மனிதன், ஆண்டவரே நீர் என்னை தப்புவிப்பீர்ங்கிற விசுவாசம் வைக்கிறத விட, ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கிறார்? ஆண்டவர் எப்படி விசுவாசித்தாரு? உலகங்கள் உண்டாக கடவது, உண்டாயிற்று. தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் அதை தாங்கிக்கிட்டே இருக்கிறார். என்னென்ன அவர் சொன்னாரோ அது அப்படி நடந்துச்சு. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது இயேசுவினுடைய விசுவாசம். இங்கே சொல்லி இருக்கிறது வேதம். அவன் அழுதுட்டான், அந்த தகப்பன் ஓன்னு அழுதுட்டார். ஏனென்றால் விசுவாசம் இப்ப உள்ள வரப்போகுது. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய போறார். இந்த உதவி வந்த உடனே அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. விசுவாசம் எங்க இருக்கோ அங்கே மகத்துவங்களை நீங்கள் காணலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம். ஆனா அவிசுவாசம் நீங்க வேண்டியது அவசியம். உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட நீங்க அசைக்கவே விடக்கூடாது. அந்த எவரினுடைய இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் தான் பிள்ளைக்காக ஜெபிக்க வர்றான், இவர் கூட போறாரு. கூட போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு குரூப் சொல்லுது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை என்ன செஞ்சது, செத்து போய்விட்டது. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஏசு நான் குணமாக்குறேன்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. தகப்பனும் பரம தகப்பனும் வர்றாங்க, 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில ஒரு குரூப் சொல்லுது, எதுக்கு நீங்க போதகரை கூட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க, அவரை விட்டுருங்க, அவர் போட்டும். யார் செத்து போயிட்டா? பிள்ளை செத்து போயிருச்சு. அதை கேட்ட உடனே அந்த பிள்ளையினுடைய தகப்பன் இயேசுவை பார்க்கிறான். இயேசு சொல்றாரு, பயப்படாத, எப்படி இரு, விசுவாசமாயிரு, பிள்ளை மரிக்கவில்லை. அருமையா சொல்றாரு அந்த வார்த்தை. அந்த தகப்பன் யாரதான் பார்க்கிறான்? அந்த அவிசுவாசம் அந்த சூழ்நிலை மாறின உடனே யார பார்க்கிறான்? வாசிங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வாசிங்க. மார்க் 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. எப்படி இருக்கும்? பட்டுன்னு சொல்றாரு, பயந்துராத, விசுவாசத்தோட நான் கூட நிக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. இந்த கூட்டத்துல யாரெல்லாம் என்னென்ன காரியத்துல உங்களுக்குள்ள உண்மையான இல்லாவிட்டால் வெளியரங்கமான ஒரு அவிசுவாசம் இருக்கோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாக நீங்கள் மன்றாடுங்கள். ஏனென்றால் நடைமுறையில சில காரியங்கள் நமக்கு சாத்தியம் இல்லை, சில காரியங்கள் முடியாது. ஆனா அது தேவனால் என்ன செய்யும்? முடியும். சில காரியம் நடக்காது, ஆனால் தேவனால் என்ன செய்யும்? நடக்கும். ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்றதெல்லாம் தேவனுக்கு ரொம்ப சுலபமான ஒரு காரியம். இந்த இடத்துல அந்த மனுஷன் சொல்றான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஒன்று, கர்த்தர் உன்னுடைய ஜெய ஜீவியத்துக்கு உதவி செய்ய போகிறார். இரண்டாவது, உன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி அவர் உனக்கு உதவி செய்ய போகிறார். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, தேவன் எப்படி உதவி செய்கிறார் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, மனிதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது, தூதனை அனுப்பி அவர் உதவி செய்கிறார். மூன்றாவது, அவரே நேராக நமக்கு உதவி செய்கிறார். இயேசு எப்படி அந்த ஆண் பிள்ளைக்கு உதவி செய்தது போல, அந்த தகப்பனுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்தது போல, பிதா இல்லாவிட்டால் குமாரன் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு நாம் திரும்பி போனால் நலமாய் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தேவன் டைரக்டா வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு இடத்துல பயங்கரமான வெள்ளம்,
வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஓடி போயிரு, தப்பிச்சிரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுல உள்ளவ அப்படி ஒண்ணும் நடக்காது, அப்படி நடந்தாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு எங்க உட்கார்ந்துக்கிட்டான்? வீட்டிலேயே இருந்தாச்சு. இப்ப வெள்ளம் வந்து வீடு மூழ்கிடுச்சு. இவன் எங்க ஏறி போய் உட்கார்ந்துக்கிட்டான்? கூரைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இப்ப வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. போட்ல ஒரு ஆள் வந்தான். தம்பி வந்துடுறியா, ஒரு சான்ஸ் இருக்கு, நம்ம போயிடலாம். எதுக்கு இங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா என்ன ஆயிடும், வெள்ளம் ஏறிடும், நீ வான்னு சொன்னான். இல்ல ஆண்டவர் பாத்துக்குவாரு, நீ போன்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டர் வந்துச்சு. இவன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனை கூப்பிடுறதுக்கு இவன் சொன்னான், இல்ல ஆண்டவர் ஒருவர், நீங்க போங்கன்ட்டான். போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வந்துச்சு, தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டான். முடிஞ்சு போச்சு, அவன் கதை முடிஞ்சிருச்சு. இப்ப மேல போய் நிக்கிறான், எங்க பரலோகத்துல. நீ என்ன செத்து போயிட்டியா, இங்க வந்துட்ட அப்படின்னு கேட்டாராம். நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா உங்களுக்காக. யார்ட்ட? ஆண்டவர்ட்ட சொல்றான். நான் நீங்க வருவீங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சுவாமி, கடைசி வரைக்கும். வெள்ளத்துல முங்கி தண்ணில அடிச்சு என் ஜீவன் உருண்டு போகும்போது கூட நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன், நீங்க வரவே இல்லைன்னு. யாரு? நான் வரலையா? நானும் உன்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு நான் 3 ட்ரிப் உனக்கு உதவி செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணனே அப்படின்னாங்க. எங்க ஏற்பாடு பண்ணிரு? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் உன் வீட்டுல வந்து சொல்லிருப்பான், வெள்ளம் வருது ஓடிருன்னு சொன்னானா? ஆமா சொன்னான். நீ ஓடி இருக்க வேண்டியதானே, நான் தான் ஆள் அனுப்புனேன். 2வது ஒரு போட் அனுப்புனே, அதுல நீ வரலையான்னு கேட்டாராம். நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன். அப்படியா? திரும்ப ஹெலிகாப்டருக்கு ஏற்பாடு பண்ணனே, அதுவும் வரலையா? அப்படியா? நான் 3 தடவை உனக்கு உதவி செஞ்சேன், என்னுடைய பகுதியில தவறு இல்ல, நான் ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு உதவி செய்ய வல்லவர். நீ அந்த சான்ஸ் நீ என்ன செய்யல, சரியான விதத்துல பயன்படுத்தல. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்தவனோ முஸ்லிமோ பெந்தேகோஸ்காரனோ அவிசுவாசியோ பாவியோ எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். எல்லாரையும் அவர் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். எல்லாரும் அவருடைய சாயல் உள்ள பிள்ளைங்க. இன்னைக்கு அவங்க டைவர்ட் ஆயிட்டாங்க. ஆனாலும் தேவன் ஒரு நீதி வச்சிருக்கிறார். என்ன நீதி? அவன் யாரா இருந்தாலும் வாழ்க்கையில அவன் செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். நீங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. விசுவாசியா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, பின்மாற்றக்காரனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில நல்ல செழிப்பாய் வாழ்றதுக்கு அவனுக்கு ஒரு வழியை கொடுப்பார். அத பாவி கரெக்டா பிக்கப் ஆயிட்டானா அவன் செழிப்பா பாவியாவே இருப்பான். அந்த செழிப்பு அவனுக்கு இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதே இதை ஒரு பரிசுத்தவான் பிக்கப் பண்ணிட்டான்னா அவன் பரிசுத்தவானமா இருப்பான், நல்ல செழிப்புள்ளவனாய் இருப்பான். ஒரு முஸ்லீம் அதை பிக்கப் பண்ணிட்டானா அவன் கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டே இருப்பான். ஏனென்றால் எல்லாருக்குமே ஏறி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் என்ன செய்றாரு, கொடுக்கிறார். ஆனா ஒரு விசுவாசி அப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வேற எங்கிட்டாவது கவனத்தை செலுத்திட்டான்னா அந்த செழிப்பின் வாய்ப்பு அவனுக்கு என்ன செய்கிறது, தவறிவிடப்படுகிறது. அவன் கடைசி வரைக்கும் யார்தான்? பாப்பர் தான். கடைசி வரைக்கும் அவன் தரித்திரத்துல தான் ஓடிக்கிட்டு முட்டி 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 தான் போகணும். அதனாலதான் நீங்க நினைப்பீங்க, பாருங்க ஆண்டவர் அறியாதவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், அவன் பாவி துன்மார்க்கன் செழிப்பா இருக்கிறான், நாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நீ நல்லா உட்கார்ந்து வாழ்நாளை அப்படியே ரிப்பீட் பண்ணிப்பாரு, என்ன நடந்துச்சுன்னு பாரு, எங்கெல்லாம் கர்த்தர் உனக்கு கை கொடுத்தாருன்னு பாரு, எங்கெல்லாம் கர்த்தர் உனக்கு கதவை திறந்து வச்சாருன்னு பாரு. நீ அந்த கதவுக்குள்ள போகல, நீ பூட்டி இருக்கிற கதவை போய் முட்டிக்கிட்டு இருந்த, கதவு திறந்து வச்ச கதவுக்குள்ள நீ என்ன செய்யல, போகல. உனக்காக வழிகளை திறந்து தேவன் காத்திருந்த நேரங்கள் உண்டு. தேவன் உனக்காக வழிகளை திறந்து தவம் இருந்த காலங்கள் உண்டு. நீ வந்துருவியா, ஆசீர்வதிச்சிட மாட்டோமா, இந்த சான்ஸ் அவன் பயன்படுத்திட மாட்டானா, இந்த விதத்துல அவன் டாப்புக்கு வந்துட மாட்டானா, இந்த தேசத்துல நான் அவனை உயர்த்த முடியாதா, தேவன் அதுக்காக டைம் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இந்த கான்செப்ட் கரெக்ட்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாதி பேருக்கு புரியல, பாதி பேருக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. இப்ப யோசிக்கிறாங்க, நம்ம எங்கேயோ விட்டுட்டோம் போல் இருக்கு, மிஸ் பண்ணிட்டோமோ, அதான் இப்ப நம்ம எங்க உட்கார்ந்திருக்கோம், தடுமாறிட்டோமோ எங்க. உண்மையாக நம்முடைய விசுவாசிகள்ல 80% விட்டுட்டான். இதான் சத்தியம். தேவன் அவனுக்கு வச்ச ரூட்டை அவனால புரிஞ்சுக்கொள்ள முடியல, பகுத்தறிய முடியல. அதை கரெக்டா அவன் பயன்படுத்தி அவன் போயிருந்தான்னா இன்னைக்கு அவன் பரிசுத்தவனா இருப்பான். நம்ம சபையில இன்னைக்கு பெரிய பெரிய வசதி உள்ளவங்களா இருக்காங்க, சொல்லக்கூடாது. கப்பல்லாம் இருக்கு, ஆயில் கிணறுலாம் இருக்கு, அவங்க இன்னும் டெவலப் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கான். நான் அவங்க வீட்டுக்கு போனேன்,
ஒரு வீட்டுக்கு. அங்க உள்ள போனா கதவு சும்மா நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ வாசல்ல போய் நின்னா போதும், கதவு தானா திறக்கும். மோட்டர்லயே திறக்கும். உள்ள நான் போனா எம்எல்ஏ உட்கார்ந்திருந்தார், அந்த லோக்கல் பக்கத்துல உள்ள எம்எல்ஏ எனக்கு கை கொடுத்தாரு. இவர் தான் எம்எல்ஏ, லோக்கல் எம்எல்ஏ. எதுக்கு வந்திருக்கிறாரு? சும்மா ஏதாவது காசு வாங்கறதுக்கு வந்திருப்பார். சரி, நான் முடிஞ்ச உடனே சரி அவர் போயிட்டார். எவ்வளவு கொடுத்திருக்காரு? அவன் சும்மா வந்து கேட்கறான் டொனேஷன், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு. இவங்க அள்ளி கொடுக்கறாங்க. அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அந்த அளவு கர்த்தர் அவங்கள உச்சி நிலவரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அதுக்கு காரணம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. இது ஆள் பார்த்து தான் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு. ஆள் பார்த்துலாம் கொடுக்க மாட்டாரு. எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். இன்னைக்கு நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணிப்பாரு. ஒருவேளை இனிமேல் உனக்கு கதவு திறக்கிறதா இருக்கும், அதை நீ பயன்படுத்திக்கோ. இனிமே உனக்கு வாசல் திறக்கிறதா இருக்கும். ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக கர்த்தர் என்னெல்லாமோ செய்யறாருன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருக்கு. நான் போன வாரம் ஒரு இடத்துல பிரசங்கத்துல சொன்னேன், சரியான ஒரு அபிஷேகம் வந்துருச்சு. அபிஷேகம் நீ பண்ணப்பட்டவனா இருந்தால் உனக்கு முன்னாக அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அப்படின்னு ஏசாயா 45:1-2-3 அப்படி வரிசையா சொல்லிட்டு வர்றார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும், அவனுக்கு முன்பாக கோணல்கள் செவ்வையாகும், அவனுக்காக நான் வெங்கல கதவை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். இதெல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஒருவேளை கர்த்தர் உனக்கு இதுவரை கொடுத்த வாய்ப்புகளை நீ தவற விட்டிருந்தால், இன்றைக்கு மறுபடியும் உனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக மறுபடியும் ஒரு வாய்ப்பை தரும்படியாக நாம் வேண்டிக் கொள்ளலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருவார். அப்படி நீ தரும் பொழுது நீ சரியான விதத்துல அதை பயன்படுத்தி கொண்டு அந்த ஏணியிலே நீ ஏறி வர வேண்டியது அவசியம். அப்படி நீ ஏறினால் கர்த்தர் உன்னை நல்ல விதத்துல கனம் பண்ணி உன்னை கொண்டு வருவார். 2 சாமுவேல் 21:17. 2 சாமுவேல் 21:17 ஒரு மனிதனை கொண்டு தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? தாவீது யுத்த களத்துல நிக்கிறான். யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது தாவீது வீக் ஆகிட்டே வர்றாரு, டயர்டாக விடாய்த்து போனான். ஆனா இந்த நேரத்துல ஒரு ராட்சச பிறவி இஸ்பிபினப்னு ஒரு ஆள், அவன் வந்து ஏற்கனவே ஒரு சபதம் போட்டான், இந்த யுத்தத்துல சான்ஸ் கிடைச்சா யாரை கொன்றணும்? தாவீதை வெட்டிடணும். ஏன்னா இதுவரைக்கும் அவன் அடியே படல. நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சு பாருங்க, தாவீது ஒரு யுத்தத்துல கூட நெஞ்சது கிடையாது, தோத்ததே கிடையாது, ஹிஸ்டரியிலேயே கிடையாது. அவன் போகாட்ட கூட அவன் பேர்ல போனா கூட ஜெயம் கிடைக்கும். அப்படித்தான் யோவாப் போய் ரப்பா பட்டணத்தை மேற்கொண்டான். கடைசியில ரப்பா பட்டணத்தை முற்றுகையிட்டு ஜெயிக்க போறான். லாஸ்ட் மினிட் யோவாப் சொல்றான், யுத்தத்தை அப்படியே பிரேக் பண்ணுங்க, தாவீதை வர சொல்லுங்கன்னு சொல்றான். ஏன்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு வரக்கூடாது, தாவீது ஜெயிச்சிட்டாருன்னு வரணும். யாரை கூட்டு வா? தாவீதை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த லாஸ்ட் மினிட்ல ஜெயிக்க வச்சு ஒரு பெரிய ரத்தன கிரீடத்தை தூக்கி இவன் தலையில வச்சான். இதுவரைக்கும் எந்த தேசத்திலே அப்படிப்பட்ட ஒரு கிரீடம் இல்ல. ரப்பா தேசத்து ராஜா அப்படி ஒரு கிரீடத்தை வச்சிருந்தான், அதை அப்படியே தூக்கி தாவீதின் தலையில வச்சு யோவாப் அழகு பார்த்தான். இப்படிப்பட்ட தாவீதை கொன்றணுங்கிறது ஒரு வல்லமை, ஒரு ராட்சச பிறவினுடைய முடிவு. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய முன்னேற்றம், உன்னுடைய செழிப்பு, இதை பார்த்து பிசாசு எப்படி ஆயினும் உன் மேல கை போட்டணும்னு ட்ரை பண்றான். ஆனா என்ன நடந்தது? அந்த இடத்துல தாவீது விடாச்சிட்டான், ஆனா அபிசாய் அந்த இடத்துல வந்துட்டான். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பட்டுன்னு அந்த இடத்துல வந்து நின்னு உதவி செஞ்சு அவனை வெட்டிட்டு இவனை காப்பாத்திட்டான். இது ஜெபத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை காண்பிக்கிறது. இன்னொரு விதத்துல தேவன் உன்னுடைய யுத்தத்தில் யார் மூலமாவது உனக்கு உதவி செய்வார். வாழ்க்கையில யுத்த களத்தில் நிக்கிறீங்களா? தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையில இருக்கிறீங்களா? பலவிதமான கஷ்டங்கள்ல நீங்க இருக்கீங்களா? ஒன்றுமில்லாத நெருக்கமான சூழ்நிலையில இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். 1 நாளாகமம் 12:21. தாவீதுக்கு இப்படி ரொம்ப பேரு அப்பப்ப வந்து ஹெல்ப் பண்ணனாலதான் தாவீது மகாராஜாவாய் மாறினான். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் ராணுவத்தில் சேர்வைக்காரருமாய் இருந்தார்கள்.
அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். இன்றைக்கு யாரும் உதவி செய்யலையே, எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்களே, ஒதுங்கி போயிட்டாங்களே என்று ஒரு தவிப்போடு கேள்வியோடு வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு மனிதர்களை எழுப்பி மறுபடியும் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து, எந்தெந்த மனுஷன் உனக்கு உதவி செய்யல நீ பயந்தையோ திகச்சையோ கைவிட்டுட்டாங்கன்னு சொன்னியோ, ஒன்று அவர்களை கொண்டே உதவி செய்வார், இல்லாவிட்டால் இன்னொரு பகுதியில ஒரு கூட்ட மனிதர்களை உன்னுடைய ஒத்தாசையாக தெய்வம் என்ன செய்வார், நிச்சயமாய் எழுப்பி தருவார். அதனால்தான் தாவீதுக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒரு சாதாரண மனுஷன். அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்றான், இஸ்ரவேலிலே என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்னது, என் குடும்பம் ரொம்ப சின்னது, என்னைய போய் நீங்க ஏதாவது பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்றான். ஆனா அவனை கர்த்தர் உயர்த்தி 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 வரும்போது அவனுக்கு சப்போர்ட் உதவி செய்யறவங்க அதிகரிச்சுட்டாங்க. நீங்க பைபிள் நீங்க படிச்சு பாருங்க. நான் 1 நாளாகமத்துல நீங்க ஃபுல்லா போய் படிச்சு பாருங்க. அந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தெல்லாம் வீட்டுல போய் டைம் இருந்தா படிச்சு பாருங்க. அதுல ஃபுல்லா ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர் இவனுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து உதவி செஞ்சாங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஒரு ஆள் அல்ல, 2 ஆள் அல்ல, கர்த்தர் உனக்கு நூற்றுக்கணக்கான ஆட்களை அனுப்பி தேவன் உனக்கு உதவி செய்யும்படியாக ஒரு கூட்டத்தையே கர்த்தர் எழுப்ப போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இங்கே ஒரு வெறுமையின் நிலவரத்தை நீங்கள் துவக்கத்திலே பார்க்கலாம். பேதுரு மற்ற எல்லாரும் போய் படவுல மீன் பிடிக்க போயாச்சு. மீன் பிடிச்சிட்டு வந்தா வலையில மீன் இல்ல, வலை முழுசும் குப்பையும் வேற கிழிஞ்சு போன ஒரு நிலவரம் தான் காணப்பட்டது. வேற வழியே இல்லாம அவங்க வந்து வலையெல்லாம் விட்டுட்டு வலையை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்க வந்து ஆழத்துல போய் வலையை போடலாம் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே அவன் சொல்றான், நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணோம், ஒன்னும் கிடைக்கல, ஆனா நீங்க சொல்றதுனால போடுறோம் அப்படின்ட்டு உள்ள இறங்கினாங்க. இறங்கின உடனே நடந்தது என்ன, வலை கிளியத்தக்கதாக கர்த்தர் மீன்களை கொடுத்தார். அப்பொழுதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். உன்னுடைய ஊழியத்தில் நீ உதவியற்ற நிலவரத்தில் இருக்கிறாய். உன்னுடைய ஊழியத்தை உன்னால் செய்ய முடியாத அளவு உனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கிற கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஆட்களை எழுப்பி தருவார். உனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும், கால் ஒடிஞ்ச மாதிரி இருக்கும், வலியெல்லாம் அடைச்சது போல இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க. வனாந்தரத்தில் நீ எங்களோடு வந்தால் நீ எங்களுக்கு கண்களை போல இருப்பாயின்னு சொல்லி மோசே ஒரு மனுஷனை பார்த்து சொன்னான். மோசேனுடைய ஆன்மீக பயணத்தின் துவக்கத்துல ஆரோன் அவனுக்கு வாயாக இருந்தான். இப்படி வாய் போல இருந்தவர்கள் எல்லாம் எதிர்த்த காலங்கள் உண்டு, கண் போல் இருந்தவர்கள் எல்லாம் ஒதுங்கி போன காலங்கள் உண்டு. இப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்த சூழ்நிலையில கர்த்தர் இந்த கூட்டாளிகளை அவன் சொல்றான், வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வலை கிளியத்தக்கதாக எனக்கு மீன் கிடைச்சிருக்கு. கர்த்தர் உனக்கு உதவிக்காக ஒத்தாசைக்காக கர்த்தர் மனுஷர்களை எழுப்பி தர போகிறார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். இங்கே அப்போலோவை பத்தி சொல்லி இருக்கிறது. அப்போலோ வந்து ஒரு வல்லமையான மனிதன், ஆவியிலே அனல் உள்ள மனிதன், கர்த்தருடைய சத்தியத்தை ராஜ்யத்தை குறித்து திட்டமாய் போதிக்கக்கூடிய மனுஷன். வேதாகமத்திலே அவன் வல்லவன். கர்த்தர் அவனை கொண்டு வந்து விசுவாசிகளுக்கு உதவியாக மாற்றினாராம். ஒரு வல்லமையுள்ள மனுஷன். இங்கே விசுவாசி கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு அவன் மிகவும் உதவியாக இருந்தான். இது எதை காண்பிக்கிறது? உங்களுக்கு ஆவிக்குரியவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். சபையிலே 2 கூட்டம் இருக்கு. சபையிலேயே 2 கூட்டம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரியவர்கள், மற்றொன்று மாம்சத்துக்குரியவர். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். யாரு? ஒன்று ஏசா, மற்றொன்று யாக்கோபு. ஏசாவை பத்தி பைபிள் சொல்லி இருக்கிறது மாமிசம். யாக்கோபை குறித்து சொல்லி இருக்கிறது ஆவிக்குரியவன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க இதை பார்க்க முடியும். இஸ்மவேலை குறித்தும் சொல்லி இருக்கிறது, ஈசாக்கை குறித்தும் சொல்லி இருக்கிறது. ஒருவன் ஆவியின்படி பிறந்தவன், ஒருவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். அதுபோல சபைக்குள்ளேயே 2 கூட்டம் இருக்கு. நாம எந்த கூட்டத்தை சேர்ந்த ஒண்ணு? நாமே
நிதானிக்க வேண்டிய ஒரு டைம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கலாத்தியர் 4:23-24 பார்க்கலாம். ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இந்த சபையிலேயே மாம்சத்தின்படி பிறந்த ஒரு கூட்டம் இருக்கு, ஆவியின்படி பிறந்த ஒரு கூட்டம் இருக்கு. இந்த ரெண்டு கூட்டங்களிலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியா இருக்கிற ஒரு கூட்டம். இன்றிலிருந்து ஒருவேளை பரிசுத்தவான்கள் உங்களுக்கு உதவியா இருக்கலாம். இல்லாவிட்டால் கர்த்தர் ஆவிக்குரிய நல்ல ஜெப வீரர்களை உங்களுக்கு சப்போர்ட் கொண்டு வருவார். ஜெபிக்கிறவங்களை நீங்க உங்களுக்கு சப்போர்ட் வைங்க. நல்ல விசுவாச வீரர்களோடு பழகுங்கள். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களோடு பழகுங்கள். நல்ல ஒரு அபிஷேகம் உள்ளவர்களோடு நீங்கள் பழகுங்கள். அப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் போறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க தடுமாறுறவங்க, இல்லாவிட்டால் பின்மாறி போனவர்கள், இல்லாவிட்டா மறுதலிக்கிறவர்கள், இவர்களோடு நீங்க என்ன செய்யக்கூடாது, சேர கூடாது. 1 கொரிந்தியர் 5 கடைசி 3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்திலிருந்து நம்ம வேறுபட்டுட்டோம். ஆனா அதே நேரத்துல சகோதரன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் தவறான பாதையில காரியத்தில் இருந்தால் நீங்கள் அவர்களிடத்தில் எந்த விதத்திலும் கலந்திருக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும். ஆனா அப்படினால நாம் இந்த நாட்களில விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியான ஜனங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அவங்க தூண்டி விடுவாங்க. உங்களுடைய ஊழியத்தின் தரிசனத்தை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஜெபத்துல வேகம் கூடும், உங்களுடைய முழங்கால் அதிகரிக்கும். நீங்க அப்படிப்பட்ட ஆளுகளோட தான் சேரணும். இந்த தோத்து போனவன் ஃபெயில் ஆன பையனை கேட்டா, ஏன்டா இப்படி ஃபெயில் ஆயிட்டானா, எங்க கிளாஸ்ல 18 பேர் ஃபெயிலுமா, அப்படித்தானே பேசுறான். அவன் உடனே அவனுக்கு லிஸ்ட் யாரு கூட தான் சேரும். இப்ப தோத்துட்டான், உடனே அவன் போன் பண்ணி யாருக்கு தான் கேட்பான், தான் கூட ஊர் சுத்தின கேஸுக்கு தான் என்ன செய்வான், போன போடுவான். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பான். அப்படித்தானே கேட்பான். சண்டே ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, வருகை நடந்துருச்சு. கைவிடப்பட்ட கூட்டங்கள் ஒரு குரூப் கிடக்கு. இந்த கைவிடப்பட்ட குரூப் யாருக்கு போன் பண்ணுது, ஃபைத்தமுக்கு போன் பண்ணாங்களா, யாரும் எடுக்கலையா. அதனால ஒரு விசுவாசிக்கு போன் பண்ணாரா, அவரு போலையா. அந்த இன்னொரு விசுவாசிக்கு போன் பண்ணாரா, அவனும் போலையா. எப்படி இருக்கும்? அப்ப இவன் போன் பண்ணதெல்லாம் எந்த விசுவாசி பண்ணிருக்கான்? தான் கூட உட்கார்ந்து தானே, அவன் கூட தானே அவனுக்கு போன் நம்பர் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆவிக்குரியவர்களை உதவிக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய உதவி இருக்குமானால் நீங்கள் முன்னேறி போக முடியும். மற்றொரு பகுதியில கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். இது பைபிள்ல ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணா டைம் போயிடும். மனிதர்களை கொண்டு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு 3 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து தேவன் தூதனை கொண்டு சப்போர்ட் பண்றாருன்னு ஒரு பாயிண்ட் ரொம்ப இருக்கு, ஒரு பாயிண்ட் சொல்றேன். தானியேல் 10:13. தானியேல் 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். மிகாவேல் என்கிற தூதனை அனுப்பி காபிரியலை விடுவிச்சு தானியேலுக்கு பதில் கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. நீங்க பைபிள் முழுசும் படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஒரு தூதனை அனுப்பி அவர் விடுதலையாக்கினார். ஒரு தூதன் அவர்களுக்கு முன்பாக சென்றான். ஒரு தூதன் அவர்களுக்கு வழிகாட்டினான். இப்படி எத்தனையோ இடங்கள்ல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு. நம்ம அதை குறித்து ஆழமாக போக முடியாது. தேவன் உதவி செய்கிறது ஒன்று பரிசுத்தவான்கள் மூலமாக, மற்றொன்று விசுவாச வீரர்கள் மூலமாக, மற்றொன்று ஜெப வீரர்கள் மூலமாக, மற்றொன்று தேவன் தெய்வீகமான ஜனங்களை கொண்டு. ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். யார் உதவி செய்யல அப்படின்னு நீ யோசிக்காத. எந்த இடத்திலும் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பித்தர முடியும். நீங்க பாருங்க, இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். ஜீவன் போயிடுச்சு, சீசர்கள் எல்லாம் ஓடியாச்சு, யாருமே கிடையாது. சாவன் வாழ்வேன் நிப்பேன் எல்லாம் பராக்கிரமம் பேசினவன் ஒருத்தனுமே கிடையாது. இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் நெஞ்சிட்டாரு, ஓடிட்டாரு. பேதுரு மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னாரு, மறுதலிச்சிட்டாரு. இப்ப ஒண்ணுமே முடியாது. இயேசுனுடைய தாய்க்கு பாடியை இறக்கி அடக்கம் செய்யற அளவுல தைரியம் இல்ல. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அனாதையை போல சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. இந்த கார்பரேஷன்ல ஒரு சிலர் அடக்கம் பண்ணுவாங்க, ஏன்னா யாருமே கிடையாதுன்னு சொல்லி.
அதே போல ஒரு சூழ்நிலை அவர் தொங்கிட்டு இருக்கும்போது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்த போதுதான் ஆண்டவர் யாரை கொண்டு வந்தாரு? யாரை கொண்டு வந்தார்? 2 பேர் வந்தாங்க. ஒன்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப், மற்றொன்று நடுராத்திரியில் வந்த அந்தரங்க சீஷன் யாரு? நிக்கோதேமு. 2 பேர் வந்தாங்க. அந்த இடத்துலயும் கர்த்தர் கரெக்டா ஒரு ஆளை வச்சிருக்கிறார். பெத்த தாய் வர முடியல, கூட வந்த அப்போஸ்தலர்கள் வர முடியல, வரவில்லை, ஓடிட்டான். இந்த சூழ்நிலையில கர்த்தர் 2 பேரை ரெடியா வச்சிருந்தார். அவர் எப்படி தன்னுடைய சொந்த குமாரனை விட்டுடுவாரு? யோசேப்பு நேரா போய் பிலாத்துட்ட பேசினான். அது வரைக்கும் அந்தரங்கமாகவே இருந்த ஆளு இப்ப வெளியரங்கமா போய் கேட்கறான், பாடியை நான் இறக்கி அடக்கம் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் வேணும். அவன் ஆச்சரியப்பட்டான். சரி போன்னு சொல்லிட்டான். அனாதையா அவரை விட என்னால முடியாது, நான் கட்டாயம் நான் அடக்கம் பண்ணணும். அந்த இடத்துல கர்த்தர் அந்த அடக்கத்துக்கு 2 பேரை கொண்டு வந்தார். அம்மாவும் வரல, கூட இருந்தவன் ஒருத்தனும் வரல. யோசிச்சு பாரு, தேவன் எந்த இடத்திலும் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அப்படினால ஆதரவு இல்ல, அனாதைன்னு நீ நினைக்காத. அந்த இடத்துலயும் கர்த்தர் உன்னை கைவிடாமல் அந்த இடத்துலயும் ஒரு நபரை உனக்கு என்ன செய்வார்? எழுப்பி தருவார். இதுவரைக்கும் நீங்க உதவி செய்யல, மனுஷன் உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க. மனுஷன் உதவி செய்ய முடியலன்னா யார் உதவி செய்வார்? தேவனே உதவி செய்வார். பாஸ்டர் எஸ்பி ஏர்னஸ்ட் அவர்கள் பிரான்ஸ்ல ஊழியம் செய்யும் போது அவருக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, அட்டாக். என்ன பண்ணணும்னே தெரியாது. அவரால தன்னை நிதானிக்க முடியல. இங்க மாதிரி வெளியே வந்தா 2 பேர் ஹெல்ப்புக்கும், கூட நடந்து போனா 3 பேர் சப்போர்ட்டுக்கும் ஆள்லாம் கிடையாது. ஃபாரின் போனா இவங்களே துணி துவைச்சுக்கணும், இவங்களே ரெடி பண்ணிக்கணும். மத்தியான சாப்பாடு வேணா கொடுப்பாங்க. மார்னிங் உனக்கு வேணும்னா நீயே போய் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு 3 நேரமும் அப்படி அழகா ட்ரை தூக்கிட்டுலாம் வருவாங்கலாம் நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. 2 பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க. இவர் பிரான்ஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் ரூமை உள்ள பூட்டிட்டு பாத்ரூம் போயிட்ட இடத்துல அப்படியே ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து அப்படியே விழுந்துட்டார். அது வரைக்கும் தான் அவருக்கு சுயநினைவு இருக்கு. யாரும் இவர் உள்ள விழுந்துட்டு தெரியாது, மயங்கிட்டாருன்னு தெரியாது, அப்செட் ஆயிட்ட கொலாப்ஸ் ஆயிட்டாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இவரை அழகா தூக்கி ஒரு ஆளு இவருடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்தி, பனியன் எல்லாம் மாத்தி, அழகா அடுத்த ட்ரெஸ் போட்டு அழகா பெட்ல படுக்க வச்சு இவருக்கு ஹெல்ப் பண்ணி, இவருக்கு ஹார்ட் எல்லாம் நெஞ்செல்லாம் அழுத்தி கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு அழகா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இவரு முழிச்சு பார்த்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு பல இறக்கவர் ஆயிட்டாரு. வெளியே வர்றாரு, அந்த மயக்க நிலையிலிருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு, சா நமக்கு நல்ல வேளை கடைசி நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆளை என்ன செஞ்சாரு, ரூமுக்குள்ள அனுப்பி நம்மளை தூக்கி எடுத்து எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா யாருமே இல்ல. கதவு எங்கதான் லாக் ஆயிருக்கு? கதவு உள்ளுக்குள்ளதான் லாக் ஆயிருச்சு. அப்பதான் அவர் புரிஞ்சாரு, யார் வந்திருக்கா? கர்த்தர் ரட்சிப்பை சுதந்திரிக்க போர்கள் நிமித்தம். எபிரேயர் 1:14 படி வாசியுங்கள். தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஹெல்ப் பண்றதுக்குன்னு கர்த்தர் தூதர்களை வச்சிருந்தார். அழகா வந்து அவங்க அவருக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சாங்க. அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சு பாருங்க. மரணத்தை ஜெயித்தவர்னா இயேசுவுக்கு அடுத்து இவரு செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க, பொழைச்சிருவாரு. ஒரு நாள் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப பாஸ்டர் டான் அமெரிக்கால இருக்காரு, அவருக்கு சொல்றாங்க, பாஸ்டர் இப்படி பாஸ்டர் ஏர்னஸ்ட் இறந்துட்டாரா? அவர் இறக்க மாட்டார? இவர் இல்ல, இறந்துட்டாருந்தா பல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, மொத்தமா போயிடுச்சு, ஆள்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, பாடி ஒரு மாதிரி வித்தியாசம் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொன்னாராம், அவசரப்பட்டு எதையாவது என்ன செஞ்சிடாதீங்க, முடிவு எடுத்துடாதீங்க. அவர் சாகிற மனுஷன் கிடையாது, வித்தியாசமான ஆளு. அதனால செத்துட்டாருன்னு வேகமா என்ன செஞ்சிடாத, எங்கேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாத. அதே நேரத்தில் செத்துட்டாருன்னு தூக்கி குளிப்பாட்டி எந்த குழப்பமும் நெஞ்சிடாதீங்க, பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, ஏதாவது மிராக்கள் நடக்கும்ட்டு விட்டாங்க. அவர் போய் ஜெபத்துல உட்காந்துட்டாரு. இவங்க எல்லாம் உட்காந்து என்ன பண்ண முடியும்? குளிப்பாட்டக்கூடாது, அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அவர் சீஃப் பாஸ்டர், 3rd
அவர் சொல்றாரு. அதனால அமைதியா இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு இவர் பிரேயர் முடிச்சுட்டு போன் பண்றாராம், கண்டிஷன் எப்படி இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், அவர் முடிவெட்டுற கடைக்கு போயிட்டாருன்னாங்க. எங்க போயிட்டாரு? செத்து போய் அனௌன்ஸ் பண்ண ஆளு காமன் நேரத்துல அபிஷேகத்தை டப்புன்னு எழும்பி அவர் ஊழியத்தை தொடங்கிட்டு எனக்கு ஹேர் கட் பண்ணணும், அடுத்த ப்ரோக்ராம் போகணும்னு எங்க போயிட்டாரு? இவங்க எல்லாம் அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்களா, இது என்ன உயிரோட இந்த மனுஷன் இப்படி எழும்பி போற, செத்து போன மனுஷன் உயிரோட எழும்பி இப்படி நடந்து போறாரு. இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு அவர் ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு நாங்க சென்னையில இருக்கும்போது அவர் மலேசியாலயோ சிங்கப்பூர்லயோ பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் முக்கால்வாசி போகும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்துட்டார். ஸ்டேஜ்ல ஓடி போய் தூக்கிட்டாங்க. தூக்கி கொண்டு வீட்டுல போட்டாச்சு ஃபெய்தம்ல. நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் போய் செக் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவரால இனிமேல் பிழைக்கவே முடியாது, உடனே நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுக்கு அனுப்பிடுறீங்களோ அனுப்பிடுங்க, இவர் இனிமே பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், 24 hours தான், இறந்துடுவாரு. எல்லாருமே கேரண்டி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மீட்டிங்ல பிரசங்கத்துக்கு எந்திரிச்சு நிக்க, அதே அவரே தான் என்ன செய்யறாரு, எழுப்பி நிக்கிறாரு. பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம சொன்னது தப்பாய் போச்சு, இது வித்தியாசமான ஆளுங்க, இந்த கூட்டமே வித்தியாசமா இருக்கு, செத்துட்டாங்கறாம் பொழைச்சிட்டாங்கறாம், செத்துட்டாங்கறாம் பொழைச்சிட்டாங்கறாம், ஒதுங்கிட்டாங்க. அவர் திரும்ப வந்தார் இந்தியாவுக்கு பெங்களூர் கன்வென்ஷன் நான் போகணும்னாரு. அப்ப சீஃப் பாஸ்டர் சொன்னாரு, நீங்க வேண்டாம், நீங்க போற இடம்லாம் பிரச்சனையா இருக்கு, பாவம், நீங்க உங்களுக்கு ஏதோ சம்பவிக்கிற மாதிரியே எல்லாரும் சொல்றாங்க, வேண்டாம். அவர் சொன்னாராம், இத்தனை மாசத்துக்கு முன்னால என் டைரியில நான் எழுதி வச்சதை பாரு, எடு, என் டைரி எடு, இத்தனாம் தேதி பெங்களூர்னு எழுதி இருக்கு பாரு. உடனே அவங்க ஒன்னும் சொல்ல முடியல, அனுப்பிட்டாங்க. பெங்களூர் கன்வென்ஷன் முடிஞ்சது. நேரா டெல்லி போயிட்டாரு. டெல்லியில போனா ஃபைனல் ஸ்டேஜ், இறந்துருவாருங்கிற ஃபைனல் வந்துருச்சு. அவங்க உடனே பிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி தயவு செய்து போயிடுங்க. நாங்க டெல்லியோட என் டைரி நிக்குது. அதுக்கு பிறகு எங்க போகணும்னு என்ன செய்யல, எனக்கு சொல்லல. அதனால டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு அங்கேயே இறந்துட்டாரு. அதான் உண்மை. இப்படி டைரி போட்டு புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதேன்னு இயேசு சொல்லி சொல்லி போனாரே, அப்படி போன மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். இதுல உனக்கு எந்த சூழ்நிலையில அவருக்கு உதவி செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் அந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமா என்ன செய்வார், உதவி செய்வார். எபிரேயர் 2:16. தேவனே டைரக்டா உதவி செய்யற 2 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியாக நீ இருந்தால் நிச்சயமாய் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். விழுந்து போன தேவதூதர்கள் அவர் கை கொடுக்கவில்லை. விழுந்து போன தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுக்க. ஆபிரகாமின் சந்ததினா விசுவாச வீரர்கள். விசுவாசிங்க. விசுவாசத்துல கொஞ்சம் கூட நீங்க தடுமாறாம இருந்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக எபிரேயர் 2:18. அடுத்து யாருக்கு அவர் உதவி செய்கிறார்? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது எபிரேயர் 2:16 பிதா ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறதை பார்க்கலாம். எபிரேயர் 2:18 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு கை கொடுக்கிறதை பார்க்கலாம். ரோமர்லையா ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேருமே அவர்கள் உதவி செய்கிறார்கள். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாத்தீங்களா? பாடுபடுகிறவர்களுக்கு, அதாவது விழுந்து போன ஆபிரகாமின் விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்காமல் விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு பிதா கை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்படி எல்லா விதங்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறது தான் அவருடைய காரியம். நாம் இந்த நாட்களில தேவனுடைய உதவியை பெற்று இந்த மார்க்கத்துல நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் சொல்றாங்க, நான் போற பாதையில யாருமே போகக்கூடாது, யாருக்கும் இப்படி வந்துடக்கூடாது, இயேசுவுக்கு கூட இப்படி வந்ததில்லைன்றாங்க. கொஞ்சம் மிஞ்சி பேசிடுறாங்க நம்ம ஆளுங்க. ஒருத்தட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு, இயேசுவுக்காக 24 மணி நேரம்னாங்க, நான் சாகுற வரைக்கும் படாத பாடுபட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நீ 80 வருஷம் பாடுபட்டாலும் அந்த 24 மணி நேர பாடுகளுக்கு என்ன செய்யாது?
24 மணி நேர பாடுகளுக்கு என்ன செய்யாது? ஈடாகாது. ஏன் நீ ஆணி அடிச்சு பாரு, உன் கையில ஆணி அடிச்சு பாரு, கைகள்லையும் காலிலையும் கொஞ்சம் அடிச்சு பாரு, நீயே உன்னைய டெஸ்ட் பண்ணு. முடியுமா? ஒரு முள்ளு குத்தி உள்ள உட்கார்ந்துருச்சுன்னா இன்னொருத்த வந்து முள்ளு எடுக்கிறேன்னு சொன்னா நான் எடுத்துக்குவேன், நீ போம்போம். ஏன்னா இவன் வேற இடத்துல குத்திடுவானா, இவன் குத்தினா அது வலி வந்துடும், வலி வரும். இப்படி இருக்கிறமே ஆணி அடிச்சு பாருங்க, விழாவில் குத்தி பாரு, முள்ளு முடிய வச்சு பாரு, யோசிச்சு பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் எந்த சூழ்நிலையாகப்பட்டவனுக்கு உதவி செய்ய வல்லவர். கடைசியாக 2 நாளாகமம் 14:11. அவருக்கு அது லேசான காரியம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். யாருக்கும் உதவி செய்யறதுக்கு தேவனுக்கு லேசான காரியம். நடுக்கடலுக்குள்ள ஒருத்தன் கிடந்தாலும் அங்கேயும் கர்த்தர் ஒருத்தனுக்கு உதவி செய்வார். நீங்க வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் இல்ல கிறிஸ்டியன்ஸ் புக்ல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கலாம். எதிரி நாட்டுல போய் குண்டு போடுறாரு ஒருத்தர், பிளைட்ல போய் குண்டு போட்டு வெற்றிகரமா திரும்பி வரும்போது அடிச்சிட்டான். பிளைட்ல அடி பட்டுடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே கடல்ல குதிச்சு, இது பாராசூட்ல குதிச்சிட்டாப்ல. பிளைட் நொறுங்கி தீப்பிடிச்சு எரிஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இவன் பாராசூட்ல குதிச்சிட்டான். குதிச்சு எங்க போயிட்டான்? கடல்ல போய் விழுந்துட்டான். பயங்கர யுத்தம், ஹை ஸ்பீட்ல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணனே தெரியாது. நடு கடல்ல போய் விழுந்துட்டான். விழுந்து இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு தத்தளிப்பான நேரம். ஆண்டவரே, நான் இப்படி வந்து நடுவில் மாட்டினேன், யுத்த குண்டு போட்டாச்சு, எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், பட் என் பிளைட் போயிடுச்சு, உடஞ்சிருச்சு, என்னையே தப்பிச்சிட்டீங்க, பட் நான் இப்ப எங்க இருக்கேன்? நடுக்கடல்ல கிடக்குறேன், என்ன பண்றது? நான் போய் குண்டு போட்டதுனால என்ன பிரயோஜனம் இல்ல, பிளைட் வெடிச்சும் பிரயோஜனம் இல்ல. கடைசி என் உயிர் எங்க போகுது? நடுக்கடல்ல போதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிளைட் தீப்பிடிச்சு எரிஞ்சதை ஒரு பிளைட்ல போனவன் பார்த்துட்டான் தூரத்துல இருந்து. அதுல இருந்து ஒருத்தன் குதிச்சதையும் அவன் பார்த்துட்டான். அவன் உடனே தன்னுடைய நாடு, அந்த பிளைட்ல சிக்னலை பார்த்துட்டான், தன்னுடைய நாடுன்னு உடனே அவன் மெசேஜ் கொடுத்துட்டான், ஒரு விமானி குதிச்சுட்டான் அப்படின்னு. பிளைட் எரிஞ்சிருச்சு, விமானி குதிச்சுட்டான்னு ஒரு நியூஸ். அது உடனே அவங்க நாட்டில் உள்ள அவ்வளவு இதுக்கும் பரவி, இவன் விழுந்த இடத்துல கீழே இருந்து ஒரு கப்பல் மேல வந்துருச்சு. இவன் விழுந்த இடத்துல கீழே இருந்து எது வந்துருச்சு? ஒரு நீர்மூழ்கி கப்பல் டப்புன்னு மேல வந்துருச்சு. அந்த இடத்துல இவன் நாட்டு கப்பல் எங்க போய்கிட்டு இருக்கு? கீழே நீர்மூழ்கி சப்மரைன் உள்ள போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல நம்ம நாட்டு ஒரு விமானி விழுந்திருக்கான். டப்புன்னு அவன் மேல வந்துட்டான். மேல வந்து வேகமா அவனை நெஞ்சிட்டாங்க, உள்ள எடுத்துட்டு போயிடுச்சு, கப்பல் போயிடுச்சு. உள்ள போய் அவனை போட்ட உடனே முழங்கால நின்று ஜெபிச்சானா, ஆண்டவரே, என்னைய இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டீங்க, அருமையா பாதுகாத்துட்டீங்க. அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி, பழைய ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ். சரித்திரத்தை படிச்சுப்பார். பின்னாட்கள் அவன் யாரா மாறிட்டான். அன்னைக்கு கத்தர் அவனை தூக்கி கொண்டு வந்துட்டு அவனை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு? அடுத்த எலெக்ஷன்ல, அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல வர்றாரு. யாரா ஆறாரு? அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ். இப்ப இருந்த புஷுக்கு அவங்க அப்பா, சமீபத்தில் இருந்த ஒரு புஷ் இருந்தார் இல்லையா, அவங்க அப்பா. அன்னைக்கு அங்க செத்துருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? குண்டு போட்ட உடனே அடிச்சு சரி இருந்தா. நேத்து முந்தானத்து ஒரு பிளைட் அடிச்சாங்க, ஒருத்தன் கூட தப்பல, 298 பேர் செத்து போயிட்டான். ஆனா இவன் அடிச்ச போது விமானம் அடிபட்டது, இவன் நெஞ்சிட்டான், தப்பிட்டான், தண்ணிக்குள்ள விழுந்தான். தண்ணிக்குள்ள விழுந்தவன ஒரு சப்மரைசன் வச்சு தூக்கினாரு. கடைசியில பிற்காலத்துல அமெரிக்காவுக்கு என்ன செஞ்சாரு? ஜனாதிபதி ஆனார். தேவனுக்கு எந்த சூழ்நிலையில் அகப்பட்டவனுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எல்லாரும் கண்களை மூடுவோம். உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். ஆமென். இன்னைக்கு தேவன் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்ற ஒரே வார்த்தை, நான் உனக்கு உதவி செய்வேன். இதுவரை நான் உதவி செய்தது மாத்திரமல்ல, இனிமேல் நான் உதவி செய்கிறது உனக்கு உபகாரமாயிருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். முதலாவது, நம்முடைய ஆண் பிள்ளைக்கு விரோதமான வல்லமை நீங்கும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். உன்னுடைய ஜெயஜீவன் தான் மிகவும் முக்கியம். உன்னுடைய ஆண் பிள்ளை தான் முக்கியம். நீ சிங்காசனத்துக்கு போக வேண்டும், அதுதான் முக்கியம். அதுக்கு விரோதமான வல்லமைகளுக்காக கர்த்தர் நிர்மூலம் பண்ணி உனக்கு உதவி செய்ய போகிறார். இரண்டாவது,
இந்த மார்க்கத்துல விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமையா இருப்பது கூடாத காரியம். ஆனால் உன்னுடைய அவிசுவாசம் நீங்க அவர் உனக்கு உதவி செய்ய போகிறார். இந்த பாதையில நீ தடுமாறி கொண்டிருக்கிறாயோ, உனக்கு பரிசுத்தவான்களை கொண்டு, ஜெப வீரர்களை கொண்டு, விசுவாச வீரர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு, மனிதர்களை கொண்டு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவைப்பட்டால் தன்னுடைய தூதர்களை உனக்காக அவர் உனக்கு உதவிக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. மனிதர்களாலும் முடியாவிட்டால், தேவ தூதர்களாலும் முடியாவிட்டால், தேவனே உனக்கு நேரடியாக வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீ ஆபிரகாமின் சந்ததி, நிச்சயமாய் அவர் உனக்கு உதவியாய் கை கொடுப்பார். ஆமென். அவர் சோதிக்கப்பட்டவர், சோதிக்கப்படுகிறவர்களே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தை குறித்து துக்கப்படாதே. உன்னுடைய பலவீனங்களில் உனக்கு ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை மகிமையிலே கொண்டு நிறுத்த அவர் உனக்கு உதவி செய்வார். வலுவாதபடி தன்னுடைய மகிமையான சன்னிதானத்தில் நிறுத்த உதவி செய்ய உனக்கு அவர் வல்லவர். எத்தனை பெற்றோர்கள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை புருஷன்மார்கள், எத்தனை பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு கர்த்தர் மனமிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கதறிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, என் மகனுக்கு உதவி செய்யக்கூடுமானால் நீ மனமிறங்கி உதவி செய்யும். அவர்கிட்ட போய் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா? அவர் மனதுருக்கத்தின் தெய்வம் அல்லவா? அவர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர், இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். உன் பிள்ளையை மரணத்துக்கு விடமாட்டார். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஜெய ஜீவியத்தை தோல்விக்கு விடமாட்டார். ஆமென். உன் ஆண் பிள்ளை மரிக்காது. எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் செழிப்பான இடத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். இப்பொழுது இருக்கிற தீயையும் தண்ணீரையும் நீ கடப்பாய். செழிப்பான இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும்னு கேட்க போறீங்க? எனக்கு அது ஒரு முக்கியமான ஜெபம். பிரியமானவர்களே, நம்ம விசுவாசிகள் எல்லாம் விசுவாசிகளாய் மாறணும். நான் சில இடத்துல பார்த்திருக்கிறேன், ஊழியக்காரங்களை விட விசுவாசிகள் விசுவாசத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் வெட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட இடத்தை பார்த்து. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு எனக்கு கூட இந்த விசுவாசம் இல்லையே, இந்த ஜனம் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க. கர்த்தர் உன் அவிசுவாசத்தை நீங்க செய்ய போகிறார். எதை குறித்து நீ அவிசுவாசப்படாத. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுவாயாக. கர்த்தர் உன் வாழ்க்கையில உள்ள போராட்டங்கள் மத்தியில உனக்கு அபிசாயை எழுப்பி தருவார். யுத்த வீரர்களை எழுப்பி தருவார். ஜெப வீரர்களை உனக்கு உதவியாய் எழுப்பி தருவார். விசுவாச வீரர்களை கர்த்தர் எழுப்பி தருவார். பரிசுத்தவான்களை உனக்கு உதவியாக எழுப்பி தருவார். முழங்காலில் நிற்கிற ஜனங்களை கர்த்தர் உனக்கு எழுப்பி தருவார். ஹல்லேலூயா. உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி தருவார். உன்னை ஜெபத்திலே தாங்குகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்களால் உதவி செய்ய முடியாத இடத்துல தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார். பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள். ஹல்லேலூயா. பைபிள்ல சொல்லியிருக்கு, கர்த்தரிடத்துல ஒரு திராணி உள்ளவன் இருக்கிறான். அவன் வந்தான்னு சொன்னா அது ஒரு தூதன், திராணி உள்ள ஒரு தூதன். தூதர்களே ஒரு கூட்டம் வந்து திராணி உள்ள கூட்டம். அந்த திராணி உள்ள தூதன் வந்துட்டான போதும், அவன் வந்தான்னா சங்கார புசல் போல வருவான். எல்லாத்தையும் இடிச்சு உடைச்சு தூக்கி எரிஞ்சிருவான். ஆமென். உனக்காக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். உன் இருளில் வெளிச்சத்தை உதிக்க வைக்கும்படியாக, உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் தகர்க்கும்படியாக. ஒருவேளை உனக்கு மனிதர்கள் உதவி செய்ய கூடாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு நீ உன் கைகளை உயர்த்து. ஆமென். இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாகிய உனக்கு உதவியாக அவர் உனக்கு கை கொடுக்க போகிறார். ஒரு கிணத்துல ஒரு பையன் விழுந்துட்டான். அவனை தூக்குறதுக்கு கயிறு உள்ள விட்டாங்க. தம்பி, இந்த கயிறை பிடிச்சுக்கோ இல்ல கட்டிக்கோ, உன்னை தூக்கிடுறோம். நாங்க இவன் மேல பார்த்தான். தூக்கிடுவீங்களா? இந்த கயிறு கட்டினா என்னை தூக்கிடுவீங்களான்னு கேட்டான். ஏன்டா சந்தேகப்படுற? நாங்க உங்களை தூக்கிடுறோம். நான் இல்ல, எனக்கு பயமா இருக்கு, எங்க அப்பாவை கூட்டுவாங்க. எங்க அப்பாவை கூட்டுவாங்க.
உடனே அவங்க நினைச்சாங்க ஒருவேளை அவங்க அப்பா நல்ல பலசாலியா இருப்பார் போல் இருக்கு, அதனால பையன் அப்பாவை கொண்டு வர சொல்றாருன்னு அப்பாவை போய் கூட்டு வந்தாங்க. அவரை பார்த்தா ஒரு நோஞ்சான், பாவப்பட்ட மனுஷன். உன் பையன் விழுந்துட்டான். ஐயோ என் பையனா விழுந்துட்டான். ஓடியே வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், தம்பி நான் அப்பா வந்துட்டேன். நான் அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு இப்ப தூக்க சொன்னான். தூக்கி வெளியே விட்டுட்டு கேட்டாங்க, என்ன அது, நாங்கெல்லாம் உன்னை தூக்குறோம்னு சொன்னோம், நீ நம்பல, உங்க அப்பா வந்த உடனே சரின்ட்டு உங்க அப்பாவை தூக்கி விட்டாருன்னு. அப்ப அவன் சொன்னானா, நீங்க என்னதான் இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க தூக்கி விட்டாலும், ஒருவேளை நீங்க விட்டுட்டீங்கன்னாலும் எங்க அப்பா நோஞ்சான மாதிரி இருந்தாலும் விடவே மாட்டாரு, உயிரை கூட கொடுப்பாரே தவிர என்னைய விட்டுட்டு அவர் போக மாட்டாருன்னு சொன்னான். ஆமென். உன்னுடைய தகப்பன் பலசாலி, சர்வ வல்லவர், நித்தியானந்த தேவன், ஏக சக்கராதிபதி, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் உனக்கு உதவியாய் கை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உன்னுடைய பலவீனங்களில் அபிஷேகம் உதவி செய்யும். நீ பெற்ற அபிஷேகம் சும்மா இருக்காது. நீ பெற்ற அபிஷேகம் உன்னுடைய பலவீனங்களில் உதவி செய்து உன்னை மனவாட்டியாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசத்தின் ஆவி விலகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் விசுவாசத்தின் ஆவியை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உன் அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனை விசுவாசிப்பாயாக. வாயை திறந்து அறிக்கையிடு. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை வாயை திறந்து அறிக்கையிடு. ஹல்லேலூயா. ஓ ரபகதி ரபகதி பிகரபகதி ரபகதி ரமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அது மாறாதது, மாற்றம் இல்லாதது. அதை பிசாசு மாற்ற முடியாது. தேவன் ஒருபோதும் மாற்ற மாட்டார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. முழு உலகமும் எதிர்த்து நின்றாலும் அதை தடைபடாது. தேவன் உன்னை உயர்த்த சித்தமானால் யார் உன்னை தாழ்த்த முடியும்? தேவன் உன்னை சுகமாக்க சித்தம் கொண்டால் யார் உன்னை வியாதிப்படுத்த முடியும்? தேவன் உன்னை விடுதலையாக்க சித்தம் கொண்டால் யார் உன்னை கட்ட முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். 10 பிள்ளைகளை கொன்றதினால, யோபுவை வியாதிப்படுத்தினபடினால, மனைவியை பிரிந்து போக வைத்ததினால தன்னுடைய திட்டம் நிறைவேறும்னு பிசாசு கனவு கண்டான். யோபு செத்து போயிடுவாரு, மறுதலிச்சிடுவாரு, சபிச்சிடுவாரு, ஒதுங்கிடுவாரு, இனி ஆண்டவரை விட்டு உத்தமத்தை விட்டு போயிடுவாரு. ஆனா கர்த்தர் அந்த நெருக்கத்திலும் அவனுக்கு உதவி செய்து அவனை கொண்டு வந்து ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்தினார். அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சத்துரு அதை உடைக்கிறதுக்கு பார்க்கிறான். தேவனுடைய திட்டத்தை யாரால் மாற்ற முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். உன்னை குப்பையிலிருந்து தூக்கினவர் உன்னை சிங்காசனம் வரை கொண்டு போவார். உன்னை புழுதியிலிருந்து தூக்கினவர் உன்னை மகிமையான பிரபுக்களோடு உட்கார வைப்பார். யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர்,